நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனை. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் கன்னியில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கலாமா? சூப்பர், நல்ல ஸ்தான பலம். குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 2க்கும் 11க்கும் உடைய அற்புதமானவர் புதன். அவர் 2ல் உச்சமடைஞ்சு குரு பார்வையில் இருக்கார். 7ல் சனி இருந்த போதிலும் அவர் வக்கரமாக இருக்கார். ஸோ மொத்தத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முனைப்போடு ஈடுபட மாட்டீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ஆனாலும் பண புழக்கம் என்பது அதிகரிக்கும். அதாவது உங்களை பொறுத்தவரை ஃபினான்ஷியலியே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப பிரமாதமாக புதன் உச்சங்க. உதாரணமாக ஒரு வழக்கறிஞர், ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு பொற்காலம். ஆனால் இது சாதாரணமாக இருந்தாரே அந்த வக்கீல், இன்றைக்கி அவர் ஒரு கேஸை ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. இன்றைக்கி அவர் பக்கம்தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் அவர் மேலே தான் அவரை தான் எல்லாரும் அவரை தேடி போகிறாங்க. அதே மாதிரி ஜோசியர்களும் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஜோசியர்களுக்கு ஒரு பொற்காலம். இது நாள் வரைக்கும் ஏனோத்தானோன்னு பொழப்பு போயிருக்கும். இப்போ பார்த்தா எல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பலிதமாகுதுப்பா, ரொம்ப நல்லா சொல்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். ஆசிரியர்களுக்கு நல்ல மேலிடத்தில் பாராட்டுகள். அதாவது ஒரு தலைமை ஆசிரியர் நல்லா பண்ணுறீங்க, நல்லா சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன், இல்லை டிஓ இது மாதிரி மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பாராட்டுதல்கள் குவியும். இல்லை பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, இந்த டீச்சர் ரொம்ப அற்புதமாக எடுக்கிறார், இந்த ப்ரொஃபஸர் ரொம்ப பிரமாதமாக பாடம் எடுக்கிறார் அப்படின்னு. சூரியன் புதன் சேர்க்கை. கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு பேர். அப்போ கல்வி நிறுவனங்கள் பணியாற்றக்கூடிய ஆசிரியர், பேராசிரியர்களுக்கு நற்பெயர். இப்படி உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடிய ஒரு தருணம், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமும் இருக்கிறது. அற்புதம். 2ல் புதன் இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் கேது வேறு இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் இந்த ஜோசியை சொல்கிறாங்க பாருங்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சொல்கிறதெல்லாம் பலிக்கும். அப்படி ஒரு காலகட்டம். இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் 10க்குடையவனாக இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு உங்களுக்கு வரவேற்புகள் கிடைக்கும். வேலைவாய்ப்பு நல்லா கிடைக்கும். வாங்க நீங்கள் எங்கள் யூனிட்டில் வேலை பாருங்கள் அப்படின்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க. அது டெக்னீஷியனாக இருக்கலாம், கேமராமேனாக இருக்கலாம், இல்லை நடிகைகளாக இருக்கலாம். எங்கள் பேனரில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும். அற்புதமான நேரம், சூப்பரான நேரம். ஒரு வங்கியில் பணிபுரியுறீங்க, ஒரு இன்சூரன்ஸில் இருக்கிறீங்க, ஃபைனான்ஸில் இருக்கிறீங்க, அரசு கருவூலத்தில் வேலை பார்க்குறீங்க,
இல்லை நகை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம். இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையம் ஒப்பனை நிலையம் அந்த வீட்டை அலங்காரம் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது ஆர்டிஸ்ட்டு ஆர்ட் டைரக்டரு இந்த சினிமாவுக்கு ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க பாருங்கள், வீடு மாதிரியே வீட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுபோல் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அவங்க உள்ளூரில் படித்தாலும் சரி வெளியூரில் படித்தாலும் சரி ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார், சுகவாசியாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார், ஆரோக்கியவாசியாக இருக்க போகிறீங்க. அப்போ சுகமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு நிலை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அதாவது அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஒரு மனை வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கம்னாலே பூமிகாரகன். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்கள் சொந்தமாக வச்சு பழப்பு நடத்துவாங்க. சவாரி நல்ல சவாரி கிடைச்சி நல்ல வருமானம் வரும். அற்புதமான ஒரு நேரம். 5 10 இருக்கிறது சிறப்பு தான். அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் நிலுவையில் இருந்தால் அது சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இல்லை ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறீங்க, இல்லை இது போல் ஏதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்தாக இருக்கலாம், இல்லை சாதாரண ஒரு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் எங்கே போனாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்போ ஒரு சாதகமான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். 7 இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய மாட்டார், கெடுதலை செய்வார்னு சொல்லுவாங்க. ஆனால் வக்ரகதியில் இருக்கிறதால மாறாக நல்ல பலனை யோக பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் 8 இருக்கும் ராகு பகவான் கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். நீங்கள் வெளிநாடு போய் வேலை பார்க்குறீங்கன்னா தப்பிச்சிங்க. இப்போ உள்ளூரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ அவப்பெயர் ஏற்படாலும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன், எது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணிடாதீங்க. உங்கள் நேர விரயம் பண விரயம் இதை தாண்டி அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும். அதுவும் அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத இடம் இதெல்லாம் போய் காலை வைக்க வேண்டாம், பேச வேண்டாம். பணிவு கொஞ்சம் அக்கறையோடு இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். தந்தைக்கும் உங்களுக்கும், அதாவது தந்தைக்கும் உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை அவருடைய பிஸ்னஸ் முடங்கி போய் நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம், பாக்கி குறைவு ஏற்படலாம். மற்றபடி 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும், உத்தியோகத்துலேயும் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தும். இது வரைக்கும் ஏனோத்தானோன்னு ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, இப்போ அந்த தொழிலை தூக்கி போட்டு வேறு தொழிலை மாற்றி அமைக்கலாம், இல்லை அதே தொழிலை இன்னும் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் வரலாம். கண்டிப்பாக 2-11 கூடையவன் 2இல் புதனுடைய நிலையில், அதாவது புதன் உச்சமாக இருக்கிறதால தொழில் கேஷுவலாக பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுவீங்க. ஆனால் ரெட்டிப்பு வருமானம் சேரும். அற்புதமான நேரம். நேரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் கிரகங்கள் கையில் நேரம் இருப்பதால் அற்புதமான ஒரு நேரம். சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது.